திமுக பாஜக டீலிமிட்டேஷன்ல கூட திமுக ஒரு ஆதரவு இல்லாட்டி வெளிநடப்பு அப்படியெல்லாம் போறாங்க அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. டீலிமிட்டேஷன்ல நாங்க என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றோம் அப்படின்னு அவங்க தெளிவா இருக்காங்க. எதிர்கட்சி முறையெல்லாம் கூப்பிட்டு மாநாடு நடத்தினாரு, டீலிமிட்டேஷன் பில்லை தோற்கடிச்சாரு. அப்ப அதுல இருந்து எப்படி அவங்க பின்வாங்குவாங்க? ஆனா பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்க போகுது திமுக 29க்குள்ளார. எதுக்கு கூட்டணி வைக்கணும்? பாஜக திமுகவோட கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கணுமா? திமுகவுக்கு 2024 வழி இருந்துச்சா இல்லையா? தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம இருந்த நேரத்துல திமுக முதுகுல குத்திட்டு தாவேகா கிட்ட போனது மாதிரி இந்தியா கூட்டணி முதுகுல குத்திட்டு திமுக போயிருக்கலாம். ஏன் போகலாம்? ஈவிஎம் இருக்க வரைக்கும் திமுகவுடைய தேவை இருக்குங்க. ஏங்க நீங்க வேற? வைகோ புத்தகம் வெளியிடுறது, ராகுல் காந்தி வெளியிட விஜய் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய இத்தனை நாள் பாராளுமன்ற உரைகளை தொகுத்து அந்த புத்தகம் திமுகவுடைய ஆதரவுல தான் ஒரு பாராளுமன்ற உரை, காங்கிரஸை எதிர்த்து தான் பேசினார். எப்படி ராகுல் காந்தி அதை வெளியிடுறாரு? அரசியலின் அயோக்கியத்தனத்தின் உச்சம். திமுகவுடைய ஆதரவோடு எம்பிஐ பாராளுமன்றத்தில் காங்கிரஸை எதிர்த்து பேசி அந்த உரையை எந்த சம்பந்தமும் இல்லாத ராகுல் காந்தி விஜய் வெளியிடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைகோ தரந்தாழ்ந்த நபராக மாறி நிற்கிறார், ஒரு அரசியலினுடைய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய ஒரு எச்சமாக நிற்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியும். வைகோ மாதிரி ஒரு பச்சவந்தியா வாழ்வதை விட நீங்க ஒரு அரசியல்ல ஒரு மனிதராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பாராளுமன்ற உரை, பாராளுமன்றம் அதை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு புரியாத ஒரு விஜய் அவரு தான் அதை பெற்றுக்கொள்றாரு. பெற்றுக்கொண்டாப்புல படிக்க போறாரு. படிச்சிருந்தாதான் எனக்கு இது தாதைக்காக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட வரிஞ்சு கட்டிட்டு அவரு தான் பேசுறாரு. சார், விவேக் ஒரு காமெடி வந்துடும், நம்ம காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம். இதுக்கு மேல நான் என்னது சொல்லுவேன்? திருமாவளவன் அவர்கள் அவர் மாற்றி மாற்றி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட நிலைப்பாடை எப்படி புரிஞ்சு? திருமாவளவனுக்கு பேசிக்காவே இதுல உடன்பாடு இல்லை. கட்சிக்காரர்கள் அவரை நிர்பந்தப்படுத்தி உடன்பாடு வைத்ததன் காரணமாக அவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இன்னைக்கு அதனுடைய தனித்தன்மையை இழந்து வருதோன்னு. கம்யூனிஸ்ட் கட்சின்ற சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்துக்கு கார்ல் மார்க்ஸை பத்தி என்ன தெரியும், பெரியாரை பத்தி என்ன தெரியும், அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும்? இப்ப கம்யூனிசம் தன் மதிப்பை இழந்து செல்வாக்கை இழந்து எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு அடிமையாக மாறி போய்விட்டது. இனிமேல் கம்யூனிசத்துக்கு வேலையே இருக்கு. அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக எங்க இருக்குங்க? அதிமுக தான் தாவேகா கட்சியா மாறிட்டு இருக்க. அதிமுகவா ஓடிச்சிட்டாரு எடப்பாடி. அதிமுக திமுக அது வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக சேர்ந்தா என்ன தப்பு? விஜய்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் சார். என்னை எதிர்ப்பதற்காக 2 பெரிய கட்சிகள் ஒன்றிணைக்கிறார்கள். நம்ம அமித்ஷா இல்லைன்னா விஜயே கிடையாது. இவங்களுக்கே எப்படி ஜெயிச்சோம்னு தெரியல. அமித்ஷா இல்லைன்னா இது ஒரு கட்சியே கிடையாது. இப்படி எப்படி போகும் சார் தமிழக அரசியல் களம்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் பி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த திமுக பாஜக பெரிய பேசு பொருளா இருக்கு. டீலிமிட்டேஷன்ல கூட திமுக ஒரு ஆதரவு இல்லாட்டி வெளிநடப்பு அப்படியெல்லாம் போறாங்க அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சார். எதுதான் பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. திமுக அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக்கியிருக்காங்க. டீலிமிட்டேஷன்ல நாங்க என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றோம் அப்படின்னு அவங்க தெளிவா இருக்காங்க. பாப்புலேஷன் மட்டும் ஒரு கிரைட்டீரியா வைக்கக்கூடாது. மற்ற வெயிட்டேஜ் ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஜிடிபி குரோத்து, டெமோக்ராஃபிக், அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, இப்படி பல்வேறு ஜிஎஸ்டிபி, டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, ஜிடிபி, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டரை 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிச்சோ டேக்ஸ் டீலிமிட்டேஷனுக்கு, சரி டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு, அது மாதிரி இதனுடைய வெயிட்டேஜ் ஃபேக்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாப்புலேஷன் மட்டும் வச்சு பண்ணாதீங்க. பாப்புலேஷன் மட்டும் வச்சு பண்ணால் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகும் என்பதுதான் கோரிக்கை. அதுக்கு தான் மாநாடு நடத்தினார். தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு, எதிர்கட்சி முதல்வர்களெல்லாம் கூப்பிட்டு மாநாடு நடத்தினார். டீலிமிட்டேஷன் பில்லை தோற்கடித்தார், எல்லாமே பண்ணார். அப்போ அதில் எப்படி அவங்க பின்வாங்குவாங்க? திமுக தான் அதில் போராட்டம் நடத்துச்சு. காங்கிரஸ் ஏதாவது ஒரு துரும்பு அள்ளி போட்டுச்சா? இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஏதாவது போராட்டம் நடத்துச்சா? காங்கிரஸ் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கா? ஏதாவது துரும்பு அள்ளி போட்டிருக்கா? சொல்லுங்க. இப்போ இந்தியா முழுக்க அவேர்னஸை கிரியேட் பண்ணது யாரு? திமுக. இப்போ திமுக எப்படி விட்டு கொடுக்கும் அதை? அப்போ திமுகவினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால், திமுகவுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழகத்திற்கு அதிகமான இடங்கள் கிடைத்து வட மாநிலங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலண்டான எண்ணிக்கை கிடைத்தால்
அது ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆனா பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்க போகுது திமுக 29க்குள்ளார 29 தேர்தல் அவங்க எதுக்கு கூட்டணி வைக்கணும்? பாஜக திமுகவோட கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கணுமா என்ன? திமுகக்கு வேற வழி இல்ல. என்ன வழி இல்லை? என்ன வழி இல்லை? அப்படிதான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ திமுக வழி இருந்துச்சுன்னா போயிருப்பாங்களா? திமுக வழி இருந்துச்சு 2024ல நிறைய பேர் விவாதம் வைக்கிறாங்க. திமுகவுக்கு 2024ல வழி இருந்துச்சா இல்லையா? அறுதி பெரும்பான்மை பெறவில்லை பிஜேபி. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரை நம்பி தான் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம இருந்த நேரத்தில் தனிப்பெருங்கட்சியாக வந்த உடனே தாவேகாவுக்கு திமுக முதுகில் குத்திட்டு தாவேகாவிட்ட போனது மாதிரி காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு இந்தியா கூட்டணி முதுகில் குத்திட்டு திமுக போயிருக்கலாம். ஏன் போகல? போயிருந்தா இன்னைக்கு எம்பி அமைச்சராக இருப்பாங்கல்ல, ஏன் போகல? ஆனால் திமுகலிருந்தே குரல் வருதுல்ல சார், திமுக வந்து ஒரு அமைச்சர் வருவார் விரைவில் தேர்தல் சொல்லத்தாங்க செய்வாங்க. அதுக்காக திமுக சும்மா இருப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதை சொல்லத்தான் செய்வாங்க. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான முடிவு. இப்போ நீங்கள் வந்து திமுக பாஜக அப்படிங்கிறத அது எப்படி திமுக பாஜக? திமுகவுடைய தயவு எதுக்கு பாஜகவுக்கு? வீரியம் இருக்க வரைக்கும் திமுகவுடைய தயவு எதுக்குங்க? ஏங்க நீங்கள் வேற. வைகோ புத்தகம் வெளியிடுறது, ராகுல் காந்தி வெளியிட விஜய் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய இத்தனை நாள் பாராளுமன்ற உரைகளை தொகுத்து அந்த புத்தகம் திமுகவுடைய ஆதரவுல தான் ஒரு பாராளுமன்ற உரை, காங்கிரஸை எதிர்த்து தான் பேசினார். எப்படி ராகுல் காந்தி அதை வெளியிடுறாரு? இதுதான் அரசியலின் அயோக்கியத்தனத்தின் உச்சம். அது அதாவது திமுக இல்லாமல் பாராளுமன்ற எம்பியாக இருக்க மாட்டார் வைகோ. திமுகவுடைய ஆதரவோடு எம்பியாகி பாராளுமன்றத்தில் பேசி காங்கிரஸை எதிர்த்து பேசி அந்த உரையை எந்த சம்மந்தமும் இல்லாத ராகுல் காந்தி விஜயும் வெளியிடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைகோ தரந்தாழ்ந்த நபராக மாறி நிற்கிறார், எந்த அளவுக்கு வைகோ வந்து ஒரு அரசியலினுடைய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய ஒரு எச்சமாக நிற்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியுது. இதில் பாராளுமன்றம் அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு புரியாத ஒரு விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அவரு தான் அதை பெற்றுக்கொள்கிறாரு. பெற்றுக்கொண்டாப்புல படிக்க போகிறாரா என்ன? படிச்சிருந்தா தான் எனக்கு இது இருக்குங்க இல்லை. அதாவது என்னென்னா பச்சோந்தித்தனத்தினுடைய உச்சங்க. அதாவது இல்லை, வைகோனுடைய பச்சோந்தித்தனத்தினுடைய உச்சம். வைகோ மாதிரி ஒரு பச்சோந்தியாக வாழ்வதை விட நீங்கள் வந்து ஒரு அரசியலில் ஒரு மனிதராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ தாவேகாக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட வரிஞ்சு கட்டிட்டு அவரு தான் பேசுகிறாரு சார். அவரு கூட்டணி தர்மத்திற்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னவர், இப்போ கூட்டணி தர்மத்துக்காக ஒரு கூட்டணிக்குள்ளார என்ன தப்பு நடந்தாலும் நான் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிதான் பொருள், அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுமா? இந்த விவேக் ஒரு காமெடி வந்துருக்கும், நம்ம காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம். இதுக்கு மேலே நான் என்னது சொல்ல முடியும்? விவேக் காமெடி காட்டியும் கொடுப்போம், அப்போ பாஸ் நம்ம காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போமா அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோதான் அதுக்கு பதில். இப்போ வைகோ அவர்கள் நிலைப்பாடு ஒரு பக்கம் அப்படின்னா, பிற கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் அவர் மாற்றி மாற்றி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட நிலைப்பாடை எப்படி புரிஞ்சுக்க? திருமாவளவனுக்கு பேசிக்காகவே இதில் உடன்பாடு இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உடன்பாடு. ஆனால் கட்சிக்காரர்கள் அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை உடன்பாடு வைத்ததன் காரணமாக அவரால் வந்து ஒரு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஒரு மாதிரி நிலைப்பாடுகளில் மாற்றம் கொண்டது. ஒரு உறுதியான கட்சி, தோழமை கட்சி, உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சி, இன்னைக்கு அதனுடைய தனித்தன்மையை இழந்து வருதுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் கட்சின்ற சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே வந்து இனிமேல் எடுபடாது. இது வந்து கன்சூமர் பிஹேவியர் ஆகிப்போச்சு, இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி ஆயிடுச்சு. கம்யூனிசம் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நலனை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு வந்து அது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறிப்போச்சு சொசைட்டி. இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறி போன சொசைட்டியில் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம் எப்படி எடுபடும்? சைனா மாதிரி இவர்கள் மாறினால் ஒருவேளை இவர்களுக்கு வாய்ப்பு, அந்த கொள்கைகளை மாற்றினால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். கார்ல் மார்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி எப்படி பேசினா எடுபடுமா சொல்லுங்கள்? எதற்காக கார்ல் மார்க்ஸை பற்றி தெரியுமா? முன்னாள் தலைவர்களுக்கு, மூத்த தலைவர்களுக்கு, கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு கார்ல் மார்க்ஸை பற்றி தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்துக்கு கார்ல் மார்க்ஸை பற்றி என்ன தெரியும்? பெரியாரை பற்றி என்ன தெரியும்? அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும்? என்ன படிச்சிருக்காங்க? எதற்காக அம்பேத்கர் இவ்வளவு போராட்டம் நடத்தினார்? எதற்காக அம்பேத்கர்
அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குனார், எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனார். பெரியார் எதற்காக சமூக நீதிக்காக பாடுபட்டார், எதற்காக வந்து பகுத்தறிவை விதைத்தார், யாருக்காவது எதாவது தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் ஏன் வந்து ஒரு சோசியலிஸ்டிக் மாடல் சொசைட்டியை உருவாக்கணும்னு கஷ்டப்பட்டார் சொல்லுங்கள்? ஒரு சோசியலிசத்தை பற்றி ஏன் பேசினார் இங்கே யாருக்காவது தெரியுமா? சோசியலிசம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாமே கார்பரேட்டைசேஷன் ஆகி போச்சு. நான் அதெல்லாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டியாக மாறி போச்சு. இண்டிவிஜுவலிஸ்டிக்காக தனித்தன்மை உள்ள சொசைட்டியாக மாறும் பொழுது இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் டார்கெட் பண்ணாலே போதும். ஓகே, இண்டிவிஜுவலை வந்து என்றைக்குமே ஒரு பயத்தில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா போதும். அந்த பயத்தில் இருக்கவனை என்றைக்குமே நம்ம அடிமையாக வச்சுக்கலாம். எவனை ஒருத்தனை பயத்தில் வச்சுருக்கோமோ அவனை நம்ம அடிமையாக்கிடலாம். எதுக்கு அடிமையாக்கலாம்? சினிமாவுக்கு அடிமையாக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையாக்கலாம், ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு அடிமையாக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையாக்கலாம், ஜாதி மதத்திற்கு அடிமையாக்கலாம். அடிமையாக்கணும்னா அவன் என்றைக்கும் நம்மளுக்கு உதவுவான். அப்போ சொசைட்டின்னு வரும்பொழுது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் விஸ்டம்னு வரும். இப்போ கலெக்டிவ் விஸ்டத்தை வரக்கூடாது என்பதை தடுப்பதில் வலதுசாரி குரூப் சரியாக இருக்காங்க. கலெக்டிவ் விஸ்டம் வந்துடக்கூடாது. இப்போ கலெக்டிவ் விஸ்டம் இல்லாத ஒரு சொசைட்டியில் கம்யூனிசத்துக்கு என்ன வேலை? கம்யூனிசத்துக்கு அங்கே வேலையே இல்லை. இப்போ கம்யூனிசம் வந்து தன் மதிப்பை இழந்து, செல்வாக்கை இழந்து, தன் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி தாவக்காவுக்கு அடிமையாக மாறி போய்விட்டது. இனிமேல் கம்யூனிசத்துக்கு வேலையே இல்லை, முடிஞ்சு போச்சு கம்யூனிசம். அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக எங்கே இருக்குங்க? அதிமுக தான் தாவக கட்சியாக மாறிட்டு இருக்க. அதிமுக எங்கே இருக்குது? அதிமுகவை ஓச்சிட்டாரு எடப்பாடி. எடப்பாடி வந்து அதுக்கப்புறம் அதுக்கு வளருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்புறம் அதிமுக தாவக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்தக்கு போய் நிற்குமோன்னு தெரியாது, எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. இப்போ அதிமுக திமுக அது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன் வாய்ப்பு இருந்தா என்ன? அதிமுக சேர்ந்தா என்ன தப்பு? கம்யூனிஸ்ட்டு, சிபிஐஎம், சிபிஐ, எம்எல் 3 பேரும் ஒன்றா சேரலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதிமுக சேரக்கூடாதா சொல்லுங்கள்? கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கலாம், ஆனால் கேரளாவில் தனித்தனியாக நிற்பாங்க. அது சேரலாம், இது தப்பா? அதிமுக சேர்ந்தால் தப்பா? திரிணாமுல் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, சரி கம்யூனிஸ்ட்டு அண்டு காங்கிரஸ் வந்து மாநிலத்தில் தனியாக நிற்கலாம், ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒன்றா நிற்கலாம். ஏன் அதிமுக சேர்ந்தால் தப்பா? என்னங்க அது? ஏன் சேரக்கூடாது? ஆனால் அது ஒரு விஜய்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் சார். என்னை எதிர்ப்பதற்காக 2 பெரிய கட்சிகள் ஒன்றிணைக்கிறார்கள், அவ்வளவு வலிமையானவர் விஜய் அப்படின்னு. அவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அமித்ஷா இல்லைன்னா விஜயே கிடையாதுங்க. நீங்கள் வேறு அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆனால் அமித்ஷா இல்லை, இவங்களுக்கே என்ன எப்படி ஜெயிச்சோம்னு தெரியல. அமித்ஷா இல்லைன்னா இது வந்து ஒரு கட்சியே கிடையாது. இந்த இதே வந்திருக்காது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. புரிஞ்சுட்டிங்களா? அமித்ஷாவுடைய தரலால் இன்றைக்கி வந்து ஆட்சி அமைச்சிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிறாங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீ எப்படி போகும் சார்? நீங்கள் வேற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையில் நடத்திட்டோம். விஜய் எத்தனை இடத்துல ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். விஜய் ஜெயிக்கிறாரா, திமுக ஜெயிக்குதான்னு பார்ப்போம். இப்படி எப்படி போகும் சார் தமிழக அரசியல் களம்? எப்படி போகும்? அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதில் எப்படி போகும். இவிஎம்ஐ ஒழிக்கிற வரைக்கும் அமித்ஷாவுடைய எண்ணமும் மோடியினுடைய எண்ணமும் பலிக்கும். 1990 வேர்ல்டு கிரைசிஸ் வந்தப்போ, குளோபல் கிரைசிஸ் வந்தப்போ, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்போ இந்தியா தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் சேவிங்ஸ். நம்மளுடைய சேவிங்ஸ். இன்றைக்கி பேங்க்கில் போய் சேவிங்ஸ் பண்ண முடியுமா நீங்களால? உங்களால் பேங்க் கொடுக்குற ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா? அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம ப்ரைவேட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. ப்ரைவேட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓட வேண்டியது இருக்குது. நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பாரித்த அத்தனை பணத்தையும் கொண்டு ப்ரைவேட்டில் போட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு ப்ரைவேட்டில் போட்டு அவன் உடனே கம்பெனியை மூடிட்டு போயிடுறான். அப்போ பொதுமக்களுக்கு என்னது? சேமிக்க முடியல, எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணு, உடனே ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லாத்துக்குமே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, சேவிங் கிடையாது. வர்ற பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுற, ஸ்பெண்டிங் எக்கானமியாக மாறிடுச்சு. அப்போ நல்ல பைக்கு, பிராண்டடு சட்டை, பிராண்டடு ஷூ, பிராண்டடு கிளாஸு, பிராண்டடு ஃபோனு, பிராண்டட் எல்லாமே பிராண்டடு. அப்போ பிராண்டடு தான் மதிப்பு. நான் பிராண்டட் வாங்கினா தான் மதிப்பு. அப்போ என்னது? வர்றது அத்தனையுமே செலவழிச்சா தான் கார்பரேட் வளரும். செலவழிக்க வச்சா தான் கார்பரேட் வளரும். இப்போ
இப்போ செலவழிக்க வைக்கிறதுக்கு எதை வச்சு உடனே வைக்க முடியும் அப்படின்னா அங்கே தான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி இன்றைக்கி ஃபேஸ்புக்கு மெட்டாவனுடைய வருமானம் 8 லட்சம் கோடி வருஷத்தினுடைய வருமானம். 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டு, 2,000 பட்ஜெட்டு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு தனி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி இன்னைக்கு வந்து மக்களுடைய மனங்களை ஊடுருவிக்கலாம். பிஹேவியரல் பேட்டர்ன் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பிஹேவியரோடு இருக்கீங்க, எதை அதிகமாக பார்க்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின் லேர்னிங்கில் உங்களை பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிஹேவியருக்கு ஏற்ற பொருள்களை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து திணிப்பான். அந்த ஏற்ற வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் உங்கள்கிட்ட வரும், அது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது மட்டுமே வந்து எழுதி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் சம்பாதிச்ச சேவ் பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட $1 பில்லியன், 8,000 கோடி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் சேவ் பண்ண தொகை. அப்போ டோட்டலாக வந்து என்டையர் சிஸ்டமே கன்சியூமர் எக்கானமியில் மாறி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போயிடுச்சு. இங்கே சொசைட்டி கிடையாது. இங்கே வந்து நம்ம எல்லாம் ஒரு கூட்டு சொசைட்டியாக வாழணுன்ற கான்செப்ட் காலி, கூட்டு குடும்பம் காலி, நியூக்ளியர் ஃபேமிலியும் காலி. நியூக்ளியர் ஃபேமிலி காலியாகி இப்போ ஹஸ்பண்ட் தனி, ஒய்ஃபு தனி, பிள்ளைங்க தனி. பிள்ளைங்க தனியாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் தனியாக இருக்காரு, ஒய்ஃபு தனியாக இருக்குது, எல்லாம் தனியாக இருக்குது. அவங்கவுங்க கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்குறாங்க. ஸ்விக்கியில் இவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. முந்தியெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கும், எல்லோரும் உட்காந்து ஒன்றா பார்ப்போம். இப்போ எல்லா வீட்டு கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அவன் எதை பிடிக்குதோ அதை பார்த்துட்ருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆகிட்டானா, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆக்கின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பெண்ட் த்ரிப்ட் ஆகணும். உங்கள் பணத்தை சேமிக்க வைக்கக்கூடாது. உங்கள் வந்து ஊதாரித்தனமான செயல்களில் ஈடுபட வைக்கணும். ஈடுபட வச்சு கடைசி வரைக்கும் உங்களை வந்து ஒரு ஃபியர்லேயே வச்சுருக்கணும். ஃபியர்லேயே வச்சுருந்தா தான் நீங்கள் எதுக்கு அடிமையாவீங்க? எதுக்கு அடிமையாவீங்க? பயத்துக்கு ஏன் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் வந்து எங்கே போவான்? ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டில் புகுருவான், என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவான். இல்லைன்னா இன்னொருத்தன் கடவுள்கிட்ட போய் காலில் விழுவான். வயசானவங்களாம் கடவுள்கிட்ட போகிறாங்க, அதிகமான கூட்டம் கடவுள்கிட்ட போகுது. இளைஞர்கள் கூட்டம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கி கிடக்கு. இப்போ இதுதான், இந்த எக்கானமியை தான் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி வலதுசாரி உலகமும், ஒட்டுமொத்த வலதுசாரி உலகம் வந்து இன்றைக்கி இதை டென்டக்கிள்ஸை விரித்து இதை கொண்டு போய் சேர்க்குது. அதில் ஒரு பாட்டு தான் பிஜேபி. ஆக்டோபஸனுடைய ஒட்டுமொத்த கரங்களில் ஒரு டென்டக்கிள் தான் பிஜேபி. அந்த டென்டக்கிளில் ஒரு தொங்கு சதை தான் தாவேகா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை புரியாத வரைக்கும் நீங்கள் வந்து வேற ஒரு இது கிடையாது. அப்போ என்ன அது? இப்போ இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலே குற்றம் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டு மேலே ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் இதை புரிந்து கொண்டு என்றைக்கு சமுதாயத்தினுடைய பார்வை குறையுதோ, என்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றி நம்ம சிந்திப்பது குறையுதோ, என்றைக்கு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நெறிமுறை குறையுதோ, அன்னைக்கு இந்த விளிமியங்கள் எல்லாமே அடிபட்டு போகும். அப்போ விளிமியங்கள் அடிபட்டு போன உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? டெஸ்டினேஷன் வெட்டிங்னு மாற்றிட்டான். என்ன மாற்றிட்டான்? டெஸ்டினேஷன் வெட்டிங்னு மாற்றிட்டான். முந்தியெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? மண்டபம், கல்யாண மண்டபம் பிடிச்சி அங்கே எல்லாரையும் சொந்தக்காரங்களை வர வச்சு ஒரு நாள் 2 நாள் கல்யாணம் நடக்கும். இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங், அது கடைசி வரைக்கும் டெஸ்டினேஷன் போகுமானே தெரிய மாட்டேங்குது. வெட்டிங் டெஸ்டினேஷன் வெட்டிங், ஆனால் அந்த வெட்டிங் கடைசி வரைக்கும் வாழுமா? அது எங்கே போய் நிற்கிது? எங்கே போய் நிற்கிது? ஃபேமிலி கோர்ட்டில் போய் நிற்கிது 6 மாதத்தில். வெட்டிங் டெஸ்டினேஷன், ஆனால் போகிறது ஃபேமிலி கோர்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.